श्रीरंगमंगलमणिं करुणानिवासं श्रीवेंकटाद्रिशिखरालय कालमेघं श्रीहस्तिशैलशेखरोज्ज्वलपारिजातं श्रीसंनमामि सरसा यदुशैलदीपம். ஸ்ரீஹப்பதியான ஸ்ரீமன் நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஜூமில் 4 வருடங்கள் கம்ப்ளீட் பண்ணி 2021 ஜூனில் ஆரம்பித்தது. இப்போ 2025 ஜூலை 3வது வாரத்தில் இருக்கும். நாம் கிட்டத்தட்ட 1000 மணி நேரம் சந்தையும் உபன்யாசமும் சேர்த்து அனுபவிச்சிருக்கோம். இன்றைக்கு 108 திவ்யதேச வைபவங்களிலே 2 திவ்யதேசங்கள் 107, 108 2 திவ்யதேசங்களை அனுபவிக்க போகிறோம். அந்த 2 திவ்யதேசங்கள் என்ன ரீசன் அப்படின்னா, திருப்பார்கடலும் அதாவது க்ஷீராப்தியும் ஸ்ரீவைகுண்டமும் இது ஒன்றுக்கு ஒன்று பகவான் இருக்கும் இடம். ஒன்று பின்னாடி, ஒன்று முன்னாடி, அவ்வளோதான். நம்ம அர்த்த மண்டபம்னு சொல்லுவோம், பகவான் இருக்கிற இடம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் அர்த்த மண்டபம் தான் திருப்பார்கடல். அதை ரொம்ப அழகாக சொல்கிறா எல்லாரும். இதுவரைக்கும் இந்த அடியனுடைய உபன்யாசத்தை கேட்டு ரசித்து அனுபவிச்சவாளுக்கு அடியனுடைய நமஸ்காரங்கள். ஏன்னா எதுவுமே சாதாரணமாக செய்யப்படக்கூடியதல்ல. 108 திவ்யதேச வைபவங்கள் அப்படின்னா இதற்கு முன்னாடி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 150 மணி நேரம் கம்பராமாயணம் அனுபவிச்சிருக்கோம். இது 108 வாரங்கள் மினிமம் இது அனுபவிச்சிருக்கோம்னா, முன்னாடி ஒரு 2-3 வாரங்கள் போச்சு. அதே மாதிரி ஸ்ரீமன் நாராயணியம் 95 தசகங்கள், இன்னொரு 4-5 தசகங்கள் தான் பாக்கி இருக்கு. இது எல்லாமே உங்களுடைய அடியார்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் அக்செப்டன்ஸும் இல்லைன்னா இது எதுவுமே இல்லை. என்னதான் அசோக்ஜியாலையும் ஸ்ரீனிவாசன்ஜியாலையும் இது ஊக்குவிக்கப்படுகிறது அப்படின்னாலுமே அடியனுடைய முயற்சி மட்டுமல்லாது ஆசிரியர்களுடைய முயற்சிக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். திருப்பார்கடல் இது க்ஷீராப்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. பகவான் பரமம், யோகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை அப்படின்னு 5 ரூபங்கள் இருக்கான் அப்படின்னு சொல்லுவார். இதில் அங்கே இருக்கிறது பரமபதத்திலே இருக்கிறது அப்படிங்கிறது ஸ்ரீவைகுண்டலே பரமபதநாதனாக. அடுத்தது வியூகம். தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது, அதாவது தமிழில் இது சான்ஸ்கிரிட் தான் வார்த்தையும். எல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு சண்டை அப்படின்னு வந்ததுன்னா 2 ராஜாக்கள் என்ன வியூகம் வகுக்கிறா அப்படின்னு சொல்லுவாள். வியூகம் வகுக்கிறது அப்படின்னா என்ன? ஒரு இடத்தை நாம் தேர்ந்தெடுத்து அந்த இடத்திற்கு யார் எதை செய்ய வேண்டும் என்பதை சொல்வது தானே வியூகம் வகுக்கிறது. அதை அந்த இடமா தான் பெருமாள் இதை யூஸ் பண்ணினாராம். எதை? இந்த க்ஷீராப்தியை. பரமபதநாதன் பரமபதத்திலிருந்து இந்த திருப்பார்கடலும் சரி பரமபதமும் சரி யாராலையுமே பார்க்க இயலாத ஒன்று. இந்த ஞானக்கண்ணால் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒன்று, இந்த ஊனக்கண்ணால் பார்க்க இயலாத ஒன்று. க்ஷீராப்திநாதன் இந்த மண்ணுலகில் இருப்பவர்களால் பல பேர் பார்க்கல, ஆனால் ஆழ்வார்கள் அடியார்கள் பலர் அதை அனுபவிச்சிருக்கார். க்ஷீராப்திநாதன் வியூகம், அதாவது தெற்கு நோக்கி ஆதிசேஷன் மேல் சயனம் இருந்தது. ஸ்ரீ பூமிதேவி கடல்மகள் நாச்சியார் க்ஷீராப்தி நாச்சியாருடன் அமிர்த தீர்த்தம் திருப்பார்கடல், அதாவது க்ஷீராப்தி, அஷ்டாங்க விமானம், பிரம்மன், ருத்ரன், தேவர்கள், சனகாதி மற்றும் அனைவருக்கும் பிரத்யக்ஷம். திருப்பாணாழ்வார் தவிர மற்ற ஆழ்வார்கள் அனைவராலும் மங்களாசாசனம் செய்யப்பட்டது ஒன்று. திருப்பார்கடல் திருப்பாணாழ்வார் மங்களாசாசனம் பண்ணலை அப்படின்னா, என் அமுதனை கண்ட கண்கள் வேறொன்றலை காணாவே அப்படின்ட்டார் அவர். அந்த கண்கள் வழியாக நம்ம பார்க்கறது இங்கே இருக்கக்கூடியதும் அந்த பின்னாடி கண்களை ஊக்குவிப்பதற்கு ஞானம் இருக்கிறதும் ரெண்டும் சேர்ந்து அவர் அமுதனை மட்டுமே பார்த்தார். அதனால் அவரை தவிர மற்றவர்கள் அனைவர்களாலும் அனைத்து ஆழ்வார்களாலும், ஈவன் பரம வைகுண்டம் கூட அனைத்து ஆழ்வார்கள் இல்லை. இது மட்டும்தான் க்ஷீராப்தி மட்டும்தான் அனைத்து ஆழ்வார்களாலும் அனுபவிக்கப்பட்ட ஒன்று. இது இந்த விபவம், வியூகம், அந்தர்யாமி, அர்ச்சை மற்றெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம், இந்த 108 திவ்யதேச வைபவங்கள் ஆரம்பிக்கச்சு என்னுடைய டீட்டெயிலிங் நம்ம பார்த்தோம். இந்த வியூகத்தில் பரிபூர்ணமாக இருக்கக்கூடியது பரவாசு தேவனாக ஷாட்குண்ய பரிபூரணனாக எழுந்திருக்கும் நிலை. இது அதை என்னுடைய டீட்டெயிலிங் அடுத்தது பார்ப்போம். அதாவது வியூகம் என்பது பகவான் பார்க்கடல் உட்காந்துருக்கானா நினச்சி பாருங்களேன். பார்க்கடல் சேவை சாதிக்கணும். யாருக்கு சேவை சாதிக்கணும்? மகரிஷிகளுக்கு, ஆழ்வார்களுக்கு, ஞானக்கண்ணால் பார்க்கக்கூடியவர்களுக்கு, நித்திய சூரிகளுக்கு.
இங்கே இருக்கிற மாதிரியே இங்கே உட்காந்துருக்குச்சே, அவளுடைய குறைகள் இருக்கும் இல்லையா, அந்த குறைகளை எங்கே கேட்கறது? திருப்பார்கடலில் தான் கேட்கணும். ஏன்னா பரமபதம் அப்படிங்கிறது அது தனி, அங்கே போயிட்டால் திரும்பி வர முடியாது, கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. அதே மாதிரி இந்த இடத்துல இங்கே தேவர்களையும் அனுகிரகிக்க வேண்டிய அத்தனை பேர் நித்தியசூரிகளும் யாராவது ஏதாவது குறைன்னா இங்கே வந்து தான் சொல்லுவாளாம் பெருமாள்கிட்ட. நம்மளுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும், எப்படி சுவாமி பரமபதத்தில் எப்படி பரமபதத்தில் ஓகே, திருப்பார்கடலில் எங்கே நின்று சொல்லுவான்னா அது ஒரு பெரிய இடம், பறவைகளாக இருக்கலாம், அந்தர்யாமியாக இருக்கலாம் இல்லையா, அனைவருமே இப்படி தேவர்கள் யார் யாருக்கெல்லாம் பரமபதம் போய் பகவானை பார்க்க முடியாது, பார்த்தால் திரும்பி வரமாட்டோம்னு சொல்கிறவா எல்லாரும் இங்கேருந்து செவிச்சிருவாளாம் பகவானை அப்படின்னு அனுபவிச்சிருக்கா. இதை ரொம்ப அழகாக சொல்லுவாராம் வியாக்கியானகர்த்தா, கூப்பாடு போட்டு விடம் அப்படின்னுட்டு. லௌகீகமாகவும் சொல்கிறது உபன்யாசகர்கள், சௌலபியமாகவும் சொல்கிறது. அதனால் இந்த இடத்திற்கு பேர் பகவானை மனமுருகி வேண்டி தோத்தரிக்கும் இடம், இது கூப்பாடு போடும் இடம் அப்படின்னு. இந்த கலெக்டர் வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் இல்லையா, கேம்ப் ஆஃபீஸ் கேம்ப் போடுவான் அப்பப்போ, வாரத்துக்கு ஒரு தரம் மாதத்துக்கு ஒரு தரம், அது குறைகள் கேட்கும் இடம். அந்த மாதிரி பகவான் வந்து கேம்ப் போடுற இடமா திருப்பார்கடல். ஸோ இப்போ இந்த நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டோம். நம்ம யூஸ்வலாகவே என்ன பண்ணுறோன்னா ஒரு 108 திவ்யதேசம், ஒரு திவ்யதேசம் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, அந்த திவ்யதேசத்தினுடைய விசேஷங்கள் என்ன, அந்த திவ்யதேசம் யாரால் மங்களாசாசனம் பண்ணப்பட்டது, கதைகள் என்ன, இதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த குறைகளை கேட்கும் இடமாக சாது சம்ரக்ஷணமாக அவதாரம் எடுத்த இடமாக இது அமைந்திருக்கிறது அப்படின்னு சாதிக்கிறார் இவர். சீர்பூத்த செழுங்கமல திரு தவிசில் வீற்றிருக்கும் நீர்பூத்த திருமகளும் நிலமகளும் அடிவருட சிறைப்பறவை புறம் காப்ப சேனையர்கோன் நரைப்படலை துடாய் மார்பில் ஞாயிறு போல் மணி விளங்க அரிய தானவர்க்கு அடிந்த ஐம்படையும் புடைய அது அங்க கரிய மால்வரை முளரிக்காடியின்றி கிடந்த ஆங்கு பாயிர நான்மறை பரவ பார்க்கடலுள் பருமணி சூட்டு ஆயிரமாய் பாம்பனை மேல் அரிதுயிலும் இனிது அமர்ந்தோய் அப்படின்னு சொல்கிறதான் திருவரங்க கலம்பகம் அப்படின்னு பிள்ளை பெருமாளுடைய விஷயம். இதில் இந்த டீட்டெயிலிங் நம்ம ஒவ்வொன்றும் தடங்கடலுள் நனைந்தலை நாகனையாய், பகவான் எங்கே இருந்தாலும் நாகனை தான் அவனுடைய இதுவாக இருக்கக்கூடியது. மானீர் வெள்ளி மலையதன் மேல் வன்கார் நீல முகில் போல தூணீர் கடலுள் துயில்வானே அப்படின்னு மிக அழகாக சொல்லக்கூடியது திருவாய்மொழி. மானீர் வெள்ளி தக தக தகன்னு இருக்குமா, மலையதன் மேல் வன்கார் நீல முகின் போல தூணீர் கடலில் நிலவரை நிலத்து அடைவரை மாமணி நிகழ கிடந்தது போல் வேலை தடம் கிடந்தாய் அப்படின்னு திருமங்கையாழ்வாருடைய பாசுரங்கள். இதில் ஒரு பாசுரம் பெருமாள் திருமொழியில் வரக்கூடியது, அந்த பாசுரத்தினுடைய டீட்டெயில் பார்க்கலாம். ஒன்பவள வேலை உளவு தன் பார் கடலுள் கண் துயிலும் மாயோன் கழல் இணைகள் காண்பதற்கு பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்து செண்பகமாய் நிற்கும் திருவுடையேன் ஆவேனே. இதை இப்போ ரீசெண்டாக நம்ம இந்த பெருமாள் திருமலையில் அனுபவித்தோம். அதாவது திருமலையை சொல்கிற போது நான் அந்த இடத்துல எப்படி இருப்பேன் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கச்சே, எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், திருமலையிலே நான் வந்து கொக்கா இருப்பேன் ஒன்றா சொல்லிகிட்டே வர, நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன், மீனாய் கிடந்திருக்கேன் பவளவாய் காண்பேனே, படியாய் கிடந்தன் பவளாய் காண்பேனே அப்படின்னு சொல்லச்சே அவர் மங்களாசாசனம் பண்ணுறது பார்க்கடையும் பண்ணுறார். ஒன் பவள வேலை உளவு தன் பார்க்கடல் அப்படின்னா எப்பயும் குளிர்ச்சி பொருந்திய பார்க்கடலாம். தன்னா குளிர்ச்சி, தன் நீர் அப்படின்னா குளிர்ச்சி பொருந்திய நீர் அர்த்தம். நீர் அப்படின்னா சாதாரணமான நீர், தண்ணீர்னா குளிர்ச்சி பொருந்திய நீர். அதுக்காக நம்ம வெந்நீர்னு சொல்கிறோம், வெம்மையான நீர், வெம்மை உடைய நீர் அப்படின்னு. அந்த இடத்துல எப்படி இருக்கான பகவான், கண் துயிலும் மாயோன், இந்த 2 வார்த்தையை யூஸ் பண்ணுறார்ல இவர். அவன் மாயோன், எல்லாருக்கும் எல்லாவற்றிற்கும் மாயவன் இல்லையா, அவனை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. கண் துயிலும் அப்படின்னா கண் துயிலுமா, கண் மூடும் அப்படின்னு சொல்லலாம். கண் துயிலும் அப்படின்னா துயில் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழில் 2 அர்த்தங்கள் உண்டு. தூங்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம், வளரும் அப்படின்னு ஒரு அர்த்தம். அந்த துயில்தல் அப்படின்னா படுத்து கொண்டு கனவு காணுதல்,
அது எப்படி கண் மூடாமல், கண் மூடி இருக்கும், ஆனாலும் மனது அதை உறுத்தி கொண்டே இருக்கும். அதாவது இதை தான் சொன்னார் இல்லையா அவர், நம்ம எப்போ வேணாலும் கனவு காணுங்கள் அப்படின்ட்டு ஒருத்தர். அந்த மாதிரி இவன் மாயோன் எப்படிப்பட்டவனா, அவன் கண்ணை மூடியிருக்கிறான்னு எல்லாரும் நினைக்கிறோம், ஆனால் அவன் கண் மூடுவதே இல்லை, துயில் உறுவதே இல்லை, தூங்குவதே இல்லை. அவன் கண் எப்பொழுதும் விழித்து கொண்டிருக்கிறது. எதற்காக? கழல் இணைகள் காண்பதற்கு. யார் காண்பதற்கு? அடியார்கள் காண்பதற்காக அவன் கண்கள் விழித்திருக்கின்றன. அவனுக்கு அடியார்கள் இல்லைன்னு வேலை இல்லை இல்லையா? அந்த அடியார்கள் காண்பதற்காக கழலணைகள் விழித்து கொண்டே இருக்கின்றன. அது திருவேங்கடமுடையான சேக்கச்சே பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்து செண்பகமாய் நிற்கும் திருவுடைய நாவியனை, செண்பகமாய் நிற்பதற்காக நான் ரொம்ப தவம் பண்ணிருக்கேனே அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். பாலில் கிடந்ததுவும் அப்படிங்கிறது நான்முகன் திருவந்தாதி. நமக்கு எல்லாம் தெரியும், இந்த நான்முகன் திருவந்தாதி பேர் தான் நான்முகன் திருவந்தாதி, முழுவதும் பெருமாளை பற்றினது தான். நம்ம அதை அனுபவிக்க போகிறோம். திருச்சந்த விருத்தம் அடுத்தது வரக்கூடியது திருமழிசைப்பிரான் எழுதினது தான். பொங்கிய பார்க்கடல் பள்ளி கொள்வானை அப்படிங்கிறது நாச்சியார் திருமொழி. காரையை கடலே மலையே திருக்கோட்டி ஊரே உகந்தாயே அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார், அப்படின்னு திருமங்கமன்னன் சாதிக்கிறார். அதாவது காரியை கடலே அப்படின்னு திருப்பார்கடலை மங்களாசாசனம் பண்ணுற மாதிரி திருவாய்மொழியில் நிறைய இடங்களில் மங்களாசாசனம் பண்ணிருக்கார். அடையும் வைகுந்தமும் பார்க்கடலும் அஞ்சன வெற்பும் அப்படின்னு. அடையக்கூடியது அல்டிமேட் அப்படின்னா ஸ்ரீவைகுண்டம் தான். அதற்கு வழி எதுன்னா பார்க்கடல் தான். அதற்கு வழி எதுன்னா அஞ்சன வெற்பு. இங்கே இருக்கக்கூடிய வரைகளும் இந்த லௌகீக விஷயங்களும் தான் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார் திருவாய்மொழியில். பரிசு நறுமலரால் பார்க்கடலான் பாதம் புரிவார் நல் அமரர் கோமான் நகர் புகழ் பெறுவார் போலாம். இது 2ஆம் திருமொழியில் வரக்கூடியது. பரமதனார் பற்றி பூதத்தாழ்வார் அருளியது. இப்படியாக விழிவிலாத போகம் மிக்க சோதி எங்கே இருக்கான் ஆண்டவன்? ஜோதியாக, ஜோதி ரூபமாக. அது எப்படி சுவாமி அவர் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்காருன்னு சொல்கிறார் ஜோதி ரூபமாக அப்படின்னா, யார் யார் எப்படி அடியார்கள் நினைக்கிறாளோ, பாகவதாள் எப்படி நினைக்கிறாளோ அந்த மாதிரி காட்சி கொடுப்பதற்காகத்தானே பகவான் இருக்கான். ஏன் 5 ரூபம் எடுக்கணும் இல்லையா? 5 பேர்த்து ஏன் எடுக்கணும்? 4 நிறத்த வேதனாவன் நல்ல யோகி நால்வணங்கு பால் நிற கடல் கிடந்த பத்மநாபன் அல்லையே அப்படின்னு சாதிப்பார் திருச்சந்த விருத்தத்தில். ரொம்ப அழகாக இருக்கும் திருச்சந்த விருத்தம் எடுக்கச்சு. 4 நிறத்த வேதனாவர் நல்ல யோகி நால்வணங்கு பால் நிற கடல் கிடந்த பத்மநாபன் அல்லையே அப்படிங்கிறது திருச்சந்த விருத்தம். அதில் பார்க்கடல் பரம்பனை பாம்பனை மேல் பள்ளி கொண்டு அருளும் சீதனையை தொழுவார் விண்ணுளாரினும் சீரியரே அப்படின்னும் இன்னொரு திருவிருத்தம் சாதிக்கிறது. இப்படியாக பெரிய திருமொழியும் நம்ம அனுபவிக்கணும்னா ஒன்னொன்னே அனுபவிச்சுட்டே வரும். பெரிய திருமொழியாகட்டும் பெருமாள் திருமொழியாகட்டும். வெள்ளை நீர் வெள்ளத்து அணைந்த அரவணை மேல் துள்ளு நீர் மெல்லத்துயின்ற பெருமானே அப்படின்னு. இதை நம்ம அனுபவிச்சு ஒன்று சேர்த்து அனுபவித்தோம். என்னன்னா, கிருஷ்ணனுடைய அவதாரமும் பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அவதாரத்தையும் சேர்த்து திருமங்கமன்னன் சொல்லச்சு. இப்போ நாளைக்கு நம்ம அனுபவிக்க போகிறோம் ஆழ்வார் பாசுரங்கள் ராமனை பற்றி. எவ்வளோ அனுபவிச்சிருக்கோம். இருந்தாலும் அந்த 10-11 பாசுரங்களில் ராமாயணம் முழுதும் சொல்லிடுறார். அங்கநடு பதில் புடை சூழ் அயோத்தி என்னும்னு ஆரம்பித்து கடைசி வரைக்கும் சொல்லிடுறார். 10 பாசுரம். அந்த 10 பாசுரங்கள் எப்படி காயத்ரி ராமாயணமோ அத்தியாத்ம ராமாயணமோ சொன்னது மாதிரி 10 பாசுரங்களில் கதை முழுதுமே சொல்லிடுறார். அதை நாளைக்கு பார்க்கலாம். யார் யமனுக்கு வசப்பட்டார், யார் தன்னை கூப்பிடுகிறார் அப்படின்னு செவி எப்பயும் ரெடியாக வச்சிருப்பார். மெல்ல துயின்ற, அதனால தான் ஆண்டாளும் சாய்ச்சா மெல்ல துயின்ற அப்படிங்கிறது. பரமநடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீர்காடை வெள்ளை நீர் வெள்ளத்து அணைந்த அரவணை மேல் இடமே இல்லையா பகவான் படுத்துருக்கிறதுல. ஏன் இடமே உடலை அப்படின்னா, நித்தியசூரிகளுக்கு அதுக்கும் இந்த நம்ம நிறைய அனுபவிச்சிருக்கோம். ஆதிசேஷனுக்கும் கருடனுக்கும் இருக்கக்கூடிய போட்டி இருக்கே, பகவானுக்கு சேவை பண்ணணுங்கிற போட்டி. அந்த போட்டியில் எந்த இடமே விடலையா. அடவணைந்த அந்த பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் கூட கேப்பே கிடையாது. பகவான் அவ்வளோ ஒட்டி இருக்கக்கூடியவனாம் ஆதிசேஷன். துள்ளு நீர் மெல்ல துயின்ற பெருமான். அடுத்தவாளுக்கு துன்பம் பண்ணணும்னு நினைக்கிறதே கிடையாதான். பகவானை எவனாவது அடியவர்களுக்கு பகவான்
துன்பம் அப்படிங்கிறது கொடுக்கறதே இல்லை. அவனவன் கர்மாவை அனுபவிக்கிறான் வழியே அவன்கிட்ட போய் நின்னா அந்த கர்மாவை எல்லாம் விலக்கி ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் தான் பகவான் அப்படின்னு. ஏகமூர்த்தி, இருமூர்த்தி, மூன்று மூர்த்தி, பலமூர்த்தியாகி அப்படின்னு சாதிக்கிறது. அந்த ஏகமூர்த்தின்ற வார்த்தை எங்கன்னா பகவான் பரமபதத்தில் இருக்கிறது. அதற்கு முன்னாடி இங்கே திருப்பார்கடலில் இருக்கிறதாக சொல்லப்படக்கூடியது ஏகமூர்த்தி அப்படின்னு. நாகமேரி நடுக்கடலுள் துயிலும் நாராயணனே அப்படின்னு பாசுரம் விவரிக்கிறது. நடுக்கடலுள் துயிலும் நாராயணன் அப்படின்னு. கடைந்த பார்க்கடல் கிடந்து இப்படியாக பனிக்கடலில் பள்ளிகோளை பழகவிட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாய மணாள நம்பி. பெரிய திருமொழி. பனிக்கடலில் பள்ளிகோளை பழகவிட்டு ஓடி வந்து என் மனக்கடல். அவன் எப்படி அனுபவிக்கிறார்னா ஆழ்வார் கொஞ்சம் கொஞ்சமாக எதுவுமே ஒரே சமயத்தில் சாதிச்சிட முடியாது சுவாமி. ஒன்று தான் செய்ய முடியும். வெட்டு 1 துண்டு 2 வெட்டினால்தான் ஒரே சமயத்தில் 2 ஆகும். மற்ற சமயத்தில் ஒரு விஷயத்தை உண்டாக்கணும் அப்படின்னா பிரிக்கணும்னா ஒரே சமயத்தில் பிரிச்சிடலாம். உண்டாக்குறது ஈஸி கிடையாதான். பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என் மனசில் தூரத்தில் நின்று கிட்டக்கு வந்து அப்படியே எப்படி யசோதையை அனுபவித்தாளோ அந்த மாதிரி பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக என் மனசில் வரான். அவர் சொல்கிறார், வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேலே கள்ள நித்திரை கொள்கின்ற மார்க்கம். அவன் உண்மையான நித்திரையே கிடையாது. முதல்லையே பார்த்தோம் திருவாழ்மை என்ன சாதிச்சது அப்படிங்கிறது. இப்போ பெரியாழ்வார் திருமொழி என்ன சொல்கிறார் அப்படின்னா கள்ள நித்திரையா. பகவானுக்கு கள்ள நித்திரை, கள்ளம் அப்படிங்கிறதுக்கு 2-3 அர்த்தங்கள் பெரியவா சொல்கிறார். அதாவது சாதாரணமாக கள்ள நித்திரை அப்படின்னா 2 விதமான நித்திரை அப்படிங்கிறது. கள்ளம் என்றால் அது வித்தியாசமானது அப்படின்னு. மனதை கொள்ளை கொள்ளக்கூடியது கள்ளம், பறித்து கொள்ளக்கூடியது தான் கள்ளம் இல்லையா? அப்படி செய்வானாம் பகவான். பார்க்கடல் பையத்துயின்ற பரமனடிபாடி நெய்யுண்ணோம் ஆளுண்ணோம் நீர்க்கு நாட்காலை நீராடி அப்படின்வா ஆண்டாள். நீலவானெங்கனும் நிமிர் நிலாக்கற்றையும் மேலுறும் உடு சமூகங்களும் இலகுறும் கோலமே போலும் என்று எவர்களும் கூறிட பாலிடம் பறவையர் பள்ளிகொள் பரமனே அப்படின்னு சாதிக்கிறார் திவிசூரி சரிதத்தில். இப்படியாக ஒரு அந்த நாம் பார்த்தோம் இல்லையே ஏகமூர்த்தியை, அந்த பாசுரம் மட்டும் பார்ப்போம். ஏகமூர்த்தி, இருமூர்த்தி, மூன்று மூர்த்தி, பலமூர்த்தி ஆகி 1 2 3. அது ஏன் சொல்லுவாங்க 3 மூர்த்தி அப்படின்னு வச்சு இதில் ஒரு முழுசாக ஒரு வார்த்தையை 3 மூர்த்தின்னு சேர்க்கிறார். சாதாரணமாக 1 2 இலக்கண தமிழ் இலக்கணத்தை பார்த்தோன்னா 1 பல. அதுவே சான்ஸ்கிரிட் இலக்கணத்தை பார்த்தோன்னா 1 2 பல. இதில் ஒரு வார்த்தை சேர்க்கிறார் 3 மூர்த்தி அப்படின்னு. நம்ம திருவகீந்திரவன் அனுபவிச்ச நடுநாட்டு திவ்யதேசங்களில் 2 திவ்யதேசங்களில் ஒன்றான திருவகீந்திரவரம் அனுபவிக்கச்சே தெரியும். 3 மூர்த்தி ஆகின்ற 3 மாய் அப்படின்னு சாதிக்கிற மாதிரி இந்த 3 மூர்த்தியும் 3ம் ஒருவான என்ற தேவன் அப்படின்னு சாதிப்பார். அந்த மாதிரி ஏகமூர்த்தி, இருமூர்த்தி, 3 மூர்த்தி, பலமூர்த்தி ஆகி 5 பூதமாய் 2 சுடராய் அருவாகி நாகம் ஏறி நடுக்கடலுள் துயின்ற நாராயணனை உன் ஆகமுற்றும் அகத்து அடக்கி ஆவி அல்லல் மாய்த்ததே அப்படிங்கிறார். அதாவது இந்த பார்க்கடல்ல பரமத்தில் ஒரு மூர்த்தி, பார்க்கடலில் வாசுதேவராகவும் சங்கர்ஷனாகவும் 2 வடிவாக இருக்கக்கூடியவர். அடுத்தது 3ஆவதாக பிரத்யும்னனாக இருக்கக்கூடியது. 4ஆவதாக பாம்பளையில் துயிலும் அனிருத்தராக இருக்கக்கூடியது. இப்படி பல உருவங்களில் மாறி மாறி வரக்கூடியவன் பகவான். உருவற்ற நிலையிலும் அருவாகி அப்படின்னு, அருவாகி உருவாகி அப்படின்னு அருவற்ற நிலையிலும் இருக்கக்கூடியவனாக நாகம் ஏறி, இது நமக்கு தெரியும். நடுக்கடலில் துயின்ற நாராயணனே உன் அகமுற்றும் ஆகமுற்றும் உன்னுடைய ஆன்மா என்னுடைய ஆன்மா உன்னுடைய மனசில் இருக்கு. ஜீவாத்மா பரமாத்மாவிடம் ஐக்கியமாகி இருக்கக்கூடியதாக அங்கே அடக்கி அடக்கி அகத்தை அடக்கி ஆவியல்லல் மாய்த்ததே, ஆன்மா துன்பங்களிலிருந்து நீங்கியது அப்படின்னு சாதிக்கிறார் ஆழ்வார். இதில் இன்னும் ஒரே ஒரு பாசுரம், பிள்ளை பெருமாள் ஐயங்காருடைய பாசுரம் ஒன்று பார்க்கலாம். தொழும்பு ஆயனான் நல்ல சூது அறிந்து கொண்டேன், செழும்பாய் அலை முத்தம் சிந்தி முழங்கும் திருப்பார்கடலான் தாழ் சேர்ந்தால் அடிசேர்ந்து இருப்பார்க்கு அடலாம் இடர். அதாவது எம்பெருமானுக்கு அடியவனாகிய நான் நல்ல வழியை அறிந்து கொண்டேன். அவனுடைய அருகாமை அப்படிங்கிறது எனக்கு நல்ல வழியை தந்தது. தாவி வரும் அலைகள் கொழும்பாய நான் நல்ல சூது அறிந்து கொண்டேன், செழும்பாய் அலை முத்தம் சிந்தி.
அதாவது முத்துக்களை சிந்தக்கூடியதான அந்த பார்க்கடலில் இருக்கக்கூடியதே திவ்ய தேசத்திலே விளங்கும் எம்பெருமானுடைய திருவடிகளைச் சேர்ந்த மையர்கள் தாழ் சேர்ந்தார் அடி சேர்ந்து இருப்பார்க்கு அடலாம், எந்த விதமான துன்பங்களும் இல்லை அப்படின்னு சாதிக்கிறார். இந்த 107வது திவ்ய தேசம் திருப்பார்கடல்.